எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, வதந்தி 2 வெப் சீரிஸ் பற்றி தான் பேச போகிறேன். அமேசானில் வந்திருக்கு. எல்லா லாங்குவேஜிலும் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். தமிழில் மெயினாக தமிழ் தான் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வெப் சீரிஸ் பார்க்குறப்ப டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ரசிகர்களுடைய மூளைக்கு நிறையவே வேலை கொடுத்துருக்காருன்றது பார்க்குறப்ப தெரியுது. ஆனால் அதே நேரத்தில் அந்த புத்திசாலித்தனமான கட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதையில் இருக்கிற இயல்பான ஓட்டத்தை தடுக்குது. ஃபஸ்ட்டு சீன்லேயே வர அந்த 8 வழிச்சாலை, அங்கே அடிக்கல் நாட்ட வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, அங்கே ஒரு பொக்லைன் வருது, அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, டிஸ்க்ளைமர் போடுறப்ப அங்கே ஒரு விஷயம் முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுதான் அந்த படத்துடைய ஒட்டுமொத்த ஆன்மா. அதுவும் அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2 எபிசோடு 3 எபிசோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பெண்களை காட்டுவாங்க. அப்போவே அதுவும் முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற எதிர்பார்ப்போட இதை தான் ஏற்கனவே நம்ம புரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்ற உணர்வு தான் நிறைய இடத்துல நமக்கு மேலங்கி இருக்குது. முக்கியமாக கொலைகள் இதில் வந்து இருக்குது. பல கொலைகள் இருக்குது. அதில் ஒரு 2 கொலை தான் முக்கியமாக பேசப்படுது. அந்த 2 கொலைகளுக்கான காரணமும் என்ன நமக்கு ஆரம்பத்தில் தெரிஞ்சு போச்சு. யார் அப்படின்றது தான் கடைசி நிமிஷம்லையும் டைரக்டர் வந்து நமக்கு கடத்திட்டு போயிருக்காரு. அது ஒரு பிரில்லியண்டான ஒர்க்கு தான். இந்த குற்றப்புலனாய்வு சம்மந்தமாக வெப் சீரிஸ் படங்கள்லாம் வருது பார்த்தீங்களா, அதோடைய முக்கியமான பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளே இருக்கிற குற்றம் கிடையாது. அதை குற்றத்தை உருவாக்கின பின்னணி தான் முக்கியம். அந்த மனுஷங்க அப்படி மாறுறதுக்கு அங்கே இருக்கிற சமூகமும் குடும்பமும் அங்கே இருக்கிற லேண்ட்ஸ்கேப்பும் அதோடைய வரலாறு தான் கதையோட உண்மையான ஆன்மா. அதை தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த படத்துடைய தொடரோட பெரிய மைனஸ் என்ன கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டோரி தான். பேக் ஸ்டோரியில் இருக்கிற அந்த ஒரே ஒரு கருப்பொருளை வச்சுக்கிட்டு மற்ற எல்லாமே ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்ட நம்ம பார்த்து பழகி போன அதே காட்சி அமைப்புகளை தான் திருப்பி எடுத்து வச்சுருக்காங்க. அதே கிராமம், அந்த கிராமம் மதுரைக்குள்ளே இருக்குது. அதுக்கு மதுரைக்குள்ளே வந்துச்சாவே ஜல்லிக்கட்டு. அது ஜல்லிக்கட்டுனாவே வீரன் வந்து ஒரு ஹீரோவாக இருப்பான். அதுக்கப்புறம் அங்கே லவ், இதெல்லாம் பார்த்து ரொம்ப டயர்டான விஷயம். அதெல்லாம் இங்கே தான் டைரக்டர் ரொம்ப தடுமாட்டார்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவர் கிராம சூழ்நிலையே பார்க்காம வந்துட்டாரான்னு தெரியல. ஒரு வேளை அந்த கிராமத்துக்குள்ளே வேறு எப்படிலாம் அது கொண்டு போனாலும் கூட யோசிச்சிருக்கலாம். இது ரொம்பவே டயர்டாகிடுச்சு நமக்கு உண்மையிலே. இந்த தொடரோட உண்மையான தனித்துவன்றது அந்த பின்னணியில் மட்டும் கிடையாது. அந்த கதையோட ஆணிவராக இயக்குனர் வச்சிருக்கிற அந்த மாறுபட்ட உலகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாறுபட்ட உலகத்தை ஒரு கிராம சமூகத்தோடைய கூட்டு மனப்பான்மை அதை எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படின்றத தான் டைரக்டர் பேசியிருக்காரு. சிட்டியில் அது எப்படி அணுகிறாங்கன்றதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அது நமக்கு பழக்கப்பட்ட ஒன்றாவும் இருக்குது, பழகிட்டு வர ஒன்றாவும் இருக்குது. அதே விஷயம் ஒரு மூடப்பட்ட சமூகத்துக்குள்ளே ஒருத்தர் நெருக்கமாக அறிஞ்சு வாழக்கூடிய ஒரு கிராம சூழலில் எப்படி பார்க்கப்படுது, அங்கே நல்லது எது கெட்டது எது அப்படின்றத யார் தீர்மானிக்கிறாங்க. தனி மனுஷனுடைய விருப்பத்துக்கும் சமூகத்தோட ஒழுக்க விதிகளுக்கும் இடையே உருவாங்க அழுத்தம் என்ன? ஒரு மனுஷன் தனக்குள் கொண்டு இருக்கிற உண்மையை விட அவனை பற்றி சமூகம் உருவாக்குற பிம்பம் எவ்வளவு வலிமையானது? இதுதான் தொடரோட முக்கியமான கேள்வியாக பார்க்கப்படுது. ஆனால் இயக்குனர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கேள்வியை சுற்றி இழுன்னு நிறைய இழுத்து வச்சிட்டாரு. சமூகம் எப்பயுமே தனக்குன்னு ஒரு வரமுறையை உருவாக்கிது. அந்த வரமுறைக்குள்ள தான் எல்லாரையும் வச்சிருக்குன்னு முயற்சி பண்ணுது. அது ஒரு பாதுகாப்புக்காக உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு கூட்டு மனப்பான்மை தான். அந்த கட்டமைப்பு வெளியே சிந்திக்கக்கூடியவங்கள வாழ்கிறவங்கள ஏற்றுக்கிறதில்ல. அந்த சமூகத்துக்கு எப்பயும் தயக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் மூசராசாவும் முடகத்தாமணியும் கொஞ்சம் வேறுபட்டவங்க தான். அவங்களுடைய பார்வைகள்ன்றது கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு விஷயந்தான். ஆனால் அதில் முக்கியமாக முடகத்தாமணியோடைய பார்வை கடைசி வரைக்கும் அவன் வாழ்ந்த, அவனுக்கு சொல்லி கொடுத்த, அவனுக்கு கற்பித்த அந்த உலகத்துக்குள்ளேருந்து அவனால் வெளியே வர முடியல. அதனால தான் அவனால் வந்து சில விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாமல் அவனும் கஷ்டப்படுறான். அதை பார்த்து நம்மளுக்கும் அந்த கஷ்டம் புரியுது. அந்த இடத்துலலாம் டைரக்டர் நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து டிஎன்ஏ ஃபாரன்சிக்ஸ் அனலைஸ் பற்றி போகக்கூடிய காட்சி அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு தெரிஞ்சு சினிமாவுக்கே நிறைய புதுசாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த உலகத்துக்குள்ளே ரொம்ப டீட்டெயிலிங் பண்ணியிருந்தாங்க. நிறைய டீட்டெயிலிங் இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயம் அங்கே தான் நமக்கு கிடைக்கும். அந்த இடம்லாம் ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப ரீசர்ச் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அவங்க ரீசர்ச்சில் நிறையவே கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இயல்பில் நிறைய இடத்துல அந்த லைஃபு எப்படி இருக்குன்றதை கொட்ட விட்டாங்கன்னு சொல்ல முடியும். மூசராசாவுடைய வாழ்க்கையாகட்டும், அவருக்கு பின்னாடி இருக்கிற அவங்க குடும்ப வாழ்க்கையாகட்டும், ஒவ்வொருத்தருக்கும் எழுதப்பட்ட காட்சியமைப்புகளாகட்டும், அந்த கிராமமாகட்டும், இது எல்லாமே பழக்கப்பட்ட ஒன்றாவே இருக்குது. பழக்கப்படாத ஒரே விஷயம் எது கேட்டிங்கன்னா, இந்த கதையோடைய முக்கியமான பாயிண்ட்டை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இன்றைக்கி சமூகம் பார்க்குற ஒரு பார்வையை ஒரு கிராமத்தின் பகுதிக்குள்ளே போய் அங்கே அது சூழ்நிலையை இருந்தால் எப்படி இருக்குன்னு ஹேண்டில் பண்ண விஷயந்தான் நமக்கு புதுசாக இருந்துச்சு. பழக்கப்பட்ட இடம் தான், பழக்கப்பட்ட கதைகள் தான், பழக்கப்படாத சூழ்நிலையில் எடுத்து போய் வச்சுட்டார் டைரக்டரு. ஆனால் அதை வந்து பழக்கப்பட்ட ஒன்றாவே நமக்கு கொடுத்துட்டார். எங்கெல்லாம் ஆய்வுகள் அதிகமாக பண்ணியிருக்காரு டைரக்டர், அங்கெல்லாம் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. எங்கே கதையை நவுத்தணுமோ அங்கெல்லாம் தனக்கு ஏற்ற மாதிரியே அவர் வளைச்சி ஸ்க்ரீன் பிளே எழுதிக்கிட்டார். இதனால தான் தொடரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறைய இடத்துல ரொம்பவே நமக்கு ஆய்ச்சி கொடுக்குது. ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்த்து பழக்கப்பட்டு
ஆயிற்சியான விஷயங்களை திருப்பி திருப்பி காட்டுறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? வதந்தி 1 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீசன். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, வதந்தியில் ஒரு கொலை நடந்திருக்கா, அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்களா? கிடையாது. சரி, அவங்க ஏன் கொலை செய்யப்பட்டாங்க, யார் கொண்டதுன்னு பார்க்க போகிறீங்களா? கிடையாது. அதை பற்றி ஆண்ட்ரூஸ் வந்து ரொம்ப டீப்பாக சொன்னாரன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் அவருடைய பாயிண்ட்டாக நான் பார்க்கல. இந்த சமூகம் என்னவா பார்க்குது, ஒரு பொண்ணை சுற்றி சமூகத்துடைய கூட்டு மனப்பான்மை எப்படி வதந்திகளை பரப்புது, அதுதான் உண்மையான மையமாக வச்சுருந்தார். ஒரு பொண்ணை கொன்னவனோட அவளை பற்றி சமூகம் கட்டவிழ்த்து விடக்கூடிய வதந்திகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவளை பல முறை கொள்ளுதுன்றது தான் டைரக்டர் அதில் அருமையாக வச்சுருப்பார். ஒரு அற்புதமான தொடராக அது இருந்துச்சு. அந்த அர்த்தத்தில் வதந்தின்ற ஒரு தலைப்பே ஒரு கருத்தாக தான் அந்த சீசன் உள்ள நமக்கு இருந்துச்சு. ஆனால் செகண்ட் சீசனில் வதந்தின்றது ஒரு பேரளவு மட்டும் தான் இருக்குது, அதுக்குள்ளே ஆழமாக போகவே இல்லை. அதனால தான் முதல் சீசனோட ஒப்பிடுறப்ப இரண்டாவது சீசன் வந்து ஒரு கருத்தியல் ஆழத்தை இழந்துட்டு தான் எனக்கு தோணுது. கதை பெருசாக இருக்கலாம், கதையோட உலகமும் விரிவடைஞ்சிருக்கலாம், தொழில்நுட்ப ஆய்வும் அதிகமாக இருக்கலாம், கதையோடைய மைய கருத்து அந்த அளவுக்கு ஆழப்படுத்தப்படவில்லை. ஆண்ட்ரூஸ் வந்து ஒரு சிறந்த ரைட்டர்னு சொல்லிட்டு வதந்தி 1லையும் கொலைகாரலையும் நிரூபிச்சிட்டாரு. அடுத்து பாக்கெட் நாள் தியாகராஜ குமாரராஜா படம் வரப்போகுது, அதுலேயும் நான் பார்க்க போகிறோம். பட் இதில் வந்து அவருடைய ஏரியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த க்ரைம் ஸ்பாட்டு, அந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற இடம், அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி அந்த ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, டிஎன்ஏ அனாலிசிஸு, அங்கெல்லாம் வந்து அவருடைய ஒர்க்கு ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு. பட் அதை தாண்டி அவர் கையில் ஒரு ஆணிவராக வச்ச கதை, அந்த கதையை எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு வரதுமோ ஓகே தான். பட் அதை சுற்றி அவர் எழுதப்பட்ட இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா காட்சி அமைப்புகளாகவே நமக்கு அழிச்சு கொடுத்துச்சு. அதை அவர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி படம் எடுக்கிறப்ப அந்த படத்தோட டைரக்டரு லெனின் பாரதியும் ஆண்டனியும் அந்த படத்தோடைய நடிகர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த இடத்துலேயே பழகி அவங்க வந்து அந்த உலகத்தை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆடுகளை படம் எடுக்கிறப்ப கிட்டத்தட்ட வெற்றிமாறனும் கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் அங்கேயே இருந்திருக்கதான் கேள்விப்பட்டோம். இப்படி அந்த உலகத்துக்குள்ளே போகிறப்பத்துக்கு முன்னாடி அந்த உலகத்து மனிதர்களையும் அவங்களுடைய வாழ்வையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சூழலை மாற்றி அமைச்சா கரெக்டாக இருந்திருக்கும். எல்லாருக்கும் சொன்ன எடுத்த அதே காட்சிகளை திருப்பி எடுத்து வச்சதுனால தான் நமக்கு இந்த தொடரில் முக்கியமான பாயிண்ட்டு எங்கேயோ மிஸ் ஆகி போச்சுன்னு தான் தோணுது எனக்கு. அதே நேரத்தில் இயக்குனர் வந்து பார்வையாளனை முட்டாளாக்கு நினைக்கவே இல்லை. ஆனால் சில இடத்துல பார்வையாளன் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையே திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் இந்த கதையோட நகர்வில் இருக்கிற அந்த சோர்வுக்கான காரணமாக நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு சீசனு நம்மளை ஒரு சமூகத்தை பற்றி சிந்திக்க வச்சிச்சு. செகண்ட் சீசனு ஒரு கதையை பற்றி மட்டும் தான் சிந்திக்க வச்சு, இந்த சமூகத்துடைய சூழலை பற்றி சிந்திக்க வைக்கல. அதாவது இந்த தொடர் எனக்கு நிறைய புதுமைகளையும் கொடுத்துச்சு, நிறைய அயற்சியும் கொடுத்துச்சு, நிறைய இப்படி பண்ணியிருந்தால் இதை இப்படி காப்பாற்றிருக்கலாமே கூட தோணுச்சு எனக்கு. பட்டு டைரக்டர் வந்து இன்னுமே ஆழப்படுத்திருக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் பாருங்கள், பார்த்தவங்க வந்து கமெண்ட்டில் என்னன்னு உங்களுடைய விமர்சனத்தை சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.